வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பேர் தெரியாத ஒரு வித்தியாசமான டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான கிராமத்து பலகாரம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த பலகாரம் செஞ்சு கொண்டு வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை இன்னும் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பலகாரத்துக்கு பேர் என்னன்ட்டு தான் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கோம். தற்சமயத்துக்கு நான் இந்த பலகாரத்துக்கு கடலை புட்டு உருண்டைன்ட்டு பேர் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையான பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு 4 பொருட்கள் தான் தேவைப்படும். வேர்க்கடலை, அரிசி மாவு, வெல்லம் அண்ட் உப்பு தான். வேர்க்கடலை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அரிசி மாவை புட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, புட்டு அண்ட் வெல்லம் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி உருண்டை பண்ணி எடுக்கிறது தான். ஆனால் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டு உலக்கையில் வச்சு தான் இடித்து எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் நீங்கள் கிராமத்துக்கு போனால் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் எப்படி செஞ்சு சாப்பிட்றதான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ எப்படி கடலை புட்டு உருண்டை செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். கடலை புட்டு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு வேர்க்கடலை. வேர்க்கடலை நீங்கள் தோல் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், இல்லை தோல் இல்லாமையும் எடுத்துக்கலாம். தோல் இருக்கிறதுனா நீங்கள் வறுத்துட்டு தோலை உரித்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி தோல் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அரிசி மாவு. கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு எடுத்துக்கலாம். 1.5 கப்பு வெல்லம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி போய் கடலை புட்டு உருண்டை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலையை வறுத்துக்கலாம். நான் இப்போ மைக்ரோவில் தான் வைக்க போகிறேன். மைக்ரோவில் நம்ம வைக்கிறதுனால ஈஸியாக ஆகிடும், சீக்கிரமாக ஆகிடும். மைக்ரோவில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆகாதான் தேவையில்லை, ஒரு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தாவே போதும். நீங்கள் மைக்ரோவில் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். சரி, நான் போய் மைக்ரோவில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் மைக்ரோவில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு, இந்த போதும். நீங்கள் தோலோட வேர்க்கலை எடுத்துருந்தா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஆறுனப்புறம் தோலை உரிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வறுத்துட்டு தான் தோலை எடுக்க முடியும். ஸோ நான் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை அரிசி இல்லைனா கூட இதை சகப்பரிசியில் கூட செய்யலாம், அதுவும் நல்லா வரும். சகப்பரிசி இல்லைனா நீங்கள் இதில் கூட செய்யலாம், ராகியில் கூட செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நான் இப்போ வெள்ளை அரிசியில் தான் மாவை செஞ்சு எடுத்துருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதை கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் போட்டு பிசையணும். இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்க வந்தால் அந்த கரெக்டான பதம்ன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த நம்ம இட்லி பாத்திரத்துலையோ இல்லைன்னா நம்ம பாத்திரத்துலையோ ஆவி பிடிச்சி எடுக்கிறது தான். நம்ம எப்பயுமே ரெகுலராக புட்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி செய்கிறது தான். இப்போ போய் நான் தண்ணியை பாத்திரத்தில் காய வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எதாவது வடிகட்டுறோம்ல, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். நம்ம எப்படி இட்லியெல்லாம் வேக வைப்போமோ அந்த பாத்திரத்திலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த வடிகட்டுறது கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிறதுனால நான் துணி போட்டுக்கிறேன், ஒரு துணியை. ஸோ எடுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை போட்டுக்கிட்டால் நம்ம புட்டு எடுக்கும்போது. ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த புட்டை நம்ம இதில் வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். எனக்கு ஆல்ரெடி தண்ணி கொதிச்சதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸில் ஆகிடும். உங்களுக்கு புட்டு எவ்வளோ வெந்திருக்கோ அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மூடி வைக்கிறது தான். இது மூடி வச்சாச்சு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை வச்சுருக்கோம்ல, வேர்க்கடலையை நம்ம போய் மிக்சியில் போய் 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் வேர்க்கடலை அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் ஆறின உடனே நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸாக நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. ஏன்னா வெல்லம் கொஞ்சம் இதை கட்டிக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் உடஞ்சி பவுட்ரு ஆகிடும். ஸோ இதையும் நம்ம போட்டுட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். நான் இதை அரைச்சிட்டு திரும்பி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு புட்டு வந்து. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பியும் இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் எல்லாத்தையும் வந்து இடிப்பாங்க உரலில் வந்து. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் இடிக்கிறது வந்து. பட்டு நமக்கு இப்போது மிக்சியில் தான் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஆறணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது இப்போ வாமாக தான் இருக்குது. அதை இதே ஸ்டேஜில் போய் நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் திரும்பியும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கையிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2-3 பேட்ச் நம்ம போட்டு அரைச்சதுனால எல்லாமே ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த புட்டு வந்து 1-2 அங்கங்கே இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அரைச்சிட்டா நல்லாவும் இருக்காது. இது அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா சூவியாக இருக்கும் அந்த புட்டு வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பால் பண்ணி வைக்கிறது தான். இப்போ நம்ம கலக்கி வச்சதை வந்து நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணாலும் எடுத்துக்கலாம், பெருசாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து உடனே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 1 or 2 days வச்சுருந்தாலும் நல்லா தான் இருக்கும். 2 நாளைக்கு மேலே இது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இதாகிடும். ஏன்னா நம்ம அரிசி புட்டு வேக வச்சுருக்கனால 1 or 2 days தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி வேறு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான கடலை புட்டு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதோ எங்கள் வீட்டு ஸ்பெஷல் கடலை புட்டு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.